வெல்கம் டு கதிரியூஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தங்கலானோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நண்பர்களே, நேற்று தான் இந்த படத்தை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமாட்டி சரி இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோட கருத்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். நண்பர்களே, தங்கலான் படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டாராக நடித்தது விக்ரம். அவரோட நடிப்பு அட்டகாசம் வந்துச்சு. உண்மையிலேயே அதை பாராட்டணும். ஃபஸ்ட்டு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு பா. ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை எடுத்த டைரக்டர். அவங்க ஃபஸ்ட்டு வந்தது மலைவாழ் மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்ததுன்னு காட்ட விரும்பியிருக்கார் போல். அதனால் அந்த ஃபுல் ஆஃப் அந்த அந்த அட்மாஸ்பியர் அத்தனையும் கரெக்ட் தான், சரியாக தான் எடுத்திருக்காங்க. அதில் மட்டும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த உடையாகட்டும் அல்லது அந்த வாழ்வியல் சூழ்நிலைக்கு உண்டான அந்த வீட்டோட அமைப்பு, இப்படி நிறைய விஷயங்களில் அதில் ரியாலிட்டியாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய அன்பு, அந்த அரவணைப்பு, ஜமீன்தார்கள்கிட்ட அவங்க பட்ட கஷ்டம், மீன்ட்டு எல்லா உங்களுக்கு ட்ரைபல்ஸுமே அந்த மலைவாழ் மக்களும் அல்லது கீழ் இருக்கிற இடைநிலை ஆட்களுமே அந்த ஜமீன்தார்களோட வாழ்க்கைக்கு உட்பட்டு தான் இருந்தாங்க. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதுதான் அவர் அந்த வாழ்வியல் சூழ்நிலை பற்றி இவர் விளக்கமாக சொல்லியிருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்த இது. நண்பர்களே, இந்த கதையோட என்ன சொல்ல வராங்கங்கிறத ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இல்லூஷன் வேர்ல்டு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாய உலகம். அந்த மாதிரி விக்ரமுக்கு ஒரு கற்பனையாக தூங்கும்போது கனவு மாதிரி ஒன்று வருது. அதுதான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூசிங். என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பா. ரஞ்சித் அவர்கள் சொல்ல விரும்புகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அந்த இல்லூஷன் வேர்ல்டு காட்டுறாரு. அதில் தங்க எடுக்கிற மாதிரி அவங்களுடைய முப்பாட்டனார்கள்லாம் தங்க எடுக்கிற மாதிரி ஒரு கனவு. அந்த தங்க எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அரசர் அதை பார்க்குறாரு. இது என்னப்பா இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி தங்கம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இது அவ்வளோ சுலபமெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்ட்டுனா அந்த அவருடைய முப்பாட்டனாருக்கும் அந்த ட்ரைபல்ஸுக்கும் அந்த மன்னருக்குமான பெரிய சண்டையாகுது. இந்த சண்டையில் இருதரப்புகளுக்கும் உயிரிழப்பு ஏற்படுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அதை உங்களுக்கு வேணும்னா இவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, எனக்கு நிலம் வேணும் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லி மன்னர் ஒதுக்குறாரு. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, அவரோட சார்புக்கு இத்தனை பேர் இறந்து போனதுக்கு அப்புறமாட்டி கூட அங்கே காம்ப்ரமைஸ் பேசப்படுது. இது என்ன ஒரு ரியாலிட்டின்னு எனக்கு புரியல. ரெண்டாவது ரெண்டாவது அது ஒரு வெள்ளையர் இதுக்கு இந்த மாதிரி தங்கம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அதை எடுக்கிறதுக்குண்டான முயற்சி எடுக்கிறாங்க. யார் எடுப்பாங்கிறத அவர் அனலைஸ் பண்ணும்போது இவங்க ட்ரைபல்ஸ் எல்லாம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ஸ் மற்றவங்களாம் சொல்கிறாங்க. அதன்படி அவர் தண்டூரா போட்டு கூப்பிட்றாரு. முதல்ல யாருமே வர விரும்பலை. அதுக்கிடையில் நீங்கள் இந்த இவர் உழுதுட்டு இருந்த காட்டில் நெருப்பு வைக்கப்படுது. அதுக்கு பின்னாடி அந்த அவர் கொடுக்கப்பட வேண்டிய அந்த தொகைக்காக வேண்டி அவர்கள் குடும்பம் அடிமைப்படுத்தப்படுது. இந்த சூழ்நிலையில் அந்த கலெக்டர் அந்த மாவட்டத்தோட கலெக்டர் இந்த மாதிரி தங்க வேட்டைக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் கூட சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சன்மானம் கிடைக்கி, உங்களுக்கும் அதில் பங்குதார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. அதுக்கடையில் போகிறாங்க. விக்ரம் சரி இது இங்கே இருக்கிற சூழ்நிலையை சரிப்படுத்துறதுக்காக வேண்டியும் அதே சமயத்தில் அந்த அந்த பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு போகிறாங்க. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா பாதி ரியாலிட்டி இருக்குதுங்க, பாதி இல்லூஷன் வேர்ல்டு மாய உலகத்தை கொண்டு வராங்க. அராத்திங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அது அந்த தங்கம் இருக்கிற இடத்துல காப்பாற்றுற மாதிரியும் அங்கே வர்றவங்களையெல்லாம் உங்களுக்கு ஒரு கொள்கிற மாதிரியுமான ஒரு காட்சி நிறையா வச்சுருக்காங்க. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதுங்கிறத ஃபஸ்ட்டே அந்த ட்ரெய்லர் போடும்போதே காட்டுறாங்க. இந்த இடமெல்லாம் அந்த வரைபடத்தில் இருக்குது, இந்த மாதிரியான தங்கங்கள் எடுத்தாங்க அப்படின்ட்டு. கடைசி லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தங்கம் போய் எடுத்ததுக்கு உண்டான அந்த தகவல் எல்லாம் ஓட்டிகிட்டு வராங்க. நண்பர்களும் ஒன்றா புரிச்சுக்கிங்க, தங்கம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ விளையாட்டுக்காரிகள் இல்லை. அங்கே நிறைய சிக்கல் இருக்குது. நீங்கள் அந்த ராக் அந்த பாறையெல்லாம் வெட்டி உள்ளே போனீங்கன்னா, சுரங்கம் அமைச்சு உள்ளே போனீங்கன்னா திடீர்னு அந்த சுரங்கம் மூடிக்கும். உள்ளே போகும்போது அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி மனிதர்களில் உங்களுக்கு அந்த சுவாசம் மூச்சு திணறல் ஏற்படும். இதுக்கெல்லாம் அன்னைக்கு அந்த ட்ரைபல்ஸ் அந்த 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 காடுகளுக்குள்ளேயே புழங்கின ட்ரைபல்ஸ் இதனுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் ஒரு மிருகங்களை எல்லாம் அனுப்பி நான் அவர் போகிறதுக்கு முன்னாடி
தன்னோட உயிரை எப்படியெல்லாம் தற்காத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு அதில் இருக்குது. அதையெல்லாம் சொல்லவே இல்லை. மாறா இந்த இல்லூஷன் வேர்ல்டு எப்படி வந்து எல்லாம் அவங்கள காப்பாற்றுன்னு சொல்ல வந்தாங்க. இங்கே எப்படி வந்து தங்கம் எடுக்கிறதுல சிரமம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வந்து அது வந்து பாம்புகளை திட்டிக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சிறுத்தையாக வந்து நிற்கிது. கடைசியில் அதுவே வந்து ஃபைட் பண்ணுது. வாட் இஸ் இட் ரஞ்சித்? கதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேறு கதையே இல்லையா? இவ்வளோ சிக்கல் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம தங்கத்தை எல்லாம் எடுத்தோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு பாரம்பரியமாக வச்சு நீங்கள் வந்து எந்த மனிதர்கள்லாம் வந்து ஒடுக்கப்பட்டவங்க நினச்சிங்களோ அவங்களால தான் இவ்வளோ பெரிய முன்னேற்றம் வந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு உண்டான அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒன்று ஃபேண்டசி வேர்ல்டுக்காக விடுங்க, இல்லையா ரியாலிட்டி காட்டுங்க. அது ஏன் ரெண்டையும் போட்டு குழப்புறீங்க? ஒரு 150 ரூபா பணம் உங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். அட்லீஸ்ட் ஒன்று ரியாலிட்டி காட்டுங்க, இல்லையா ஃபேண்டசி வேர்ல்டுக்காவது காட்டுவாங்க. அது ஏப்பா இப்படி போட்டு ரெண்டையும் போட்டு குழப்புறீங்க? கிட்டமுட்ட சினிமா உலகம் அழிஞ்சிட்டு வருதுங்கன்னா ஏன் அழிஞ்சிட்டு வருது? டைரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு படம் எடுத்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி 100 கோடி வாங்கிக்கணும். நடிகர்கள் 50 100 கோடி வாங்கிக்கணும். டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த இசையமைக்கிறவங்க, ஒளிப்பதிவாளர், இவங்கெல்லாம் இத்தனை பணத்தையும் அந்த 2.5 மணி நேரத்தில் ஓட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அட்லீஸ்ட்டு ஏதாவது அதுக்காவது உண்மையாக இருங்கப்பா. ஒரு கதையை பார்த்துட்டு வெளியே வர்றக்குள்ள ஒன்று இது ரியாலிட்டின்னு புரியாமல், இல்லை இது ஃபேண்டசி வேர்ல்டுன்னு புரியாமல் அவங்கள ஏன் போட்டு இப்படி குழப்புறீங்க? தங்கலான் பொறுத்த வரைக்கும் நடிப்பு நல்லா தான் நடிச்சிருந்தாருங்க. அந்த நடிப்பை சரியான விதத்தில் கொண்டுட்டு வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை வந்து சரியான விதத்தில் சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் நீங்கள் வேற ஒரு கதையை சொல்லி பழைய வீடியோ ரியாலிட்டி கொண்டு வந்து பழைய வீட்டு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போய் பார்க்குறவங்க எதை புரிஞ்சுக்கிறது? இது உண்மைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை சும்மா ஒரு ரிலீஷன் வேர்ல்டுக்கு ஒரு மாய உலகத்தை காட்டுறாங்கன்னு எடுத்துக்கிறதா? எதுவுமே புரியல. இன்னும் சொல்ல போச்சுன்னா கடைசியில் ஒரு தங்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வெற்றி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் என்னங்கிறத பற்றின எந்த ஒரு இதுவுமே இல்லை. சும்மாச்சு வந்து அப்படி போனாங்க, உள்ளே வந்தாங்க. இந்த ஒரு மாய தோற்றம் கொண்ட ஒரு பெண் வந்து தடுத்தது, அதையெல்லாம் முறியடிச்சுட்டு உள்ளே போனாங்க. இது ரியாலிட்டியா? இல்லை அந்த ரியாலிட்டி தான் அங்கே நடந்ததா? நடக்காத ஒன்று ஏப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க? உங்களுக்கு சொல்கிறக்குள்ளான எல்லா உரிமையும் இருக்குது தான். ஆனால் இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? உங்களுக்கு வந்து ஏங்க இது பயங்கரமாக நடிச்சிட்டாருங்க, பயங்கர கதை சொல்லிட்டாருங்க. என்னங்க பயங்கரமாக கதையை சொன்னார்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனவே ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நான் பாராட்டுவேன். நீங்கள் இந்த ட்ரைபல்ஸோட அந்த ஒரு கஷ்டமான வாழ்வியல் சூழ்நிலையை எடுத்து சொன்னார். அது உண்மையிலேயே ஏற்கும்படியாக தான் இருந்துச்சு. ஆனால் அது மட்டுமே கதையில்லை, கதையோட களத்தை சரியாகவே கொண்டுட்டு போயிருக்கணும்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அங்கே வந்து நடந்த அந்த தங்க எடுக்கிறதுக்கு உண்டான அந்த போராட்டம் எவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம். அதில் வந்து தமிழர்கள் எவ்வளோ தூரம் பயன்படுத்தப்பட்டாங்க, அதுவும் முக்கியமாக மலைவாழ் மக்கள் வந்து அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க. இந்த தங்கம் தான் வந்து ஒரு நாட்டோட வளத்தையும் தீர்மானிக்குது. ஏன் இன்னும் ஒருபடி போய் மேலே போய் சொல்ல போனால் பணம் நம்ம எவ்வளோ அச்சடிக்கிறோமோ அதுக்கு அந்த தங்கத்தோட அளவை வச்சு தான் அச்சடிப்பாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதை களத்தை ஏன் இப்படி போட்டு குழப்புறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் எனிவே அது உங்களோட ரைட்ஸ், அதில் நாம் தலையிட முடியாது. ஆனால் பணம் கொடுக்குறேன்னாங்க எங்களை இப்படி போட்டு குழப்ப வேண்டாம். தங்கலான் தங்கமாக ஜொலிக்கலைங்க, அது பித்தளையாக போயிடுச்சு.